என்னடா என் வீட்டு பொம்பளைங்களை குறை சொல்லிட்டு இருக்க? போயும் ஒரு திருநங்கையை பெத்தெடுத்தவனி இதுல பெருசா ஆம்பளை மாதிரி பேச வந்துட்ட. இதெல்லாம் வச்சு பார்த்தா நீ ஆம்பளையானே சந்தேகமா இருக்கு. சொன்னா கேளுங்க அர்ஜுன் தாஸ். ஒரு திருநங்க பின்னாடி உங்க பையன் பைத்திய மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அவன் யாரோட ரத்தம்? சொல்லுங்க மகேந்தர். அர்ஜுன் தாஸ் ரத்தத்தை பத்தி தப்பா பேசினவன் உலகத்துல இதுவரைக்கும் உயிரோட இருந்ததே இல்லை. ஏய் மகேந்தர், நீ அர்ஜுன் தாஸோட ரத்தத்தையே தப்பா சொல்லிட்டியா? இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட போறது இல்லடா. நீ ஆம்பளையா இருந்தா இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணே அண்ணே, ஏய் மகேந்தர், யா வீட்டுல வந்து சுத்தி பண்ணிடுறேன்டா. என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா உங்களுக்கு? எனக்கு ப்ளீஸ் என்ன வெளியே போக விடுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எங்க பாரு சௌமியா. என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா உங்களுக்கு? துப்பாக்கி இறக்குங்க. இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. என்னங்க இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு, எங்களை அவமானப்படுத்துறதுக்கே எங்க குடும்பத்துல வந்து பிறந்திருக்க. உன் பிறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிட்டு நினைக்கிறல்ல? அப்படித்தானே? நீங்க அசிங்கப்படவும் அவமானப்படவும் காரணம் சௌமியா கிடையாது, உங்களோட எண்ணம் தான். இத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இங்க இருந்து நீங்க கிளம்பலாம். இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க விரும்பல. கிளம்புகமா. பாட்டி இப்ப வேண்டாம். எங்க 2 பேரும் இன்னைக்கு தனியா விட்டுடுங்க. எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணி தான் நாங்க இப்ப எங்க கால்ல நிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வேண்டாம்.
பிரமாதம் அருண். இன்னைக்கு என் மனசுக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? என்ன நானே தீ வச்சு கொளுத்திக்கலான்னு தோணுது. உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன நானே தீ வச்சுக்கணும். வா. என்னுடைய கனவுகளுக்கு, என்னுடைய ஆசைகளுக்கு, இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் தீ வச்சு கொளுத்துனதுக்கு அப்புறம் உன் அம்மாவை மட்டும் எதுக்காக உயிரோட விட்டு வச்சிருக்க அருண்? வா, என்னைய கொன்னுடு. நான் பேசுறது கேக்குதா? என்னங்க அருண், கதவு தருங்க. அருண், ப்ளீஸ் கதவு தருங்க. அருண், இப்படி பண்றதால எதுக்குமே முடிவு கிடைக்க போறதில்ல. அருண், இப்ப சொல்லுங்க பிரீத்தி, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஒரு திருநங்கைக்காக என்ன? வேண்டாம் பிரீத்தி, சௌமியாவை திருநங்கன்னு கூப்பிடாதீங்க. என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு. சௌமியா என்னோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமகள். அருண், நீ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு உனக்கு என்னாச்சுடா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு புரிய வச்சு நான் அழுத்து போயிட்டேன்டா. என்ன நாடகம்? எவ்வளவு டிராமா பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. நீங்க உயிரை கேட்டா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா சௌமியாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அவளுக்கு தப்பு நடந்தாலும் என்னால பார்த்துருக்க முடியாது. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். அதான் வாரிசு வந்துருச்சுல. வாரிசா? வாரிசுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குழந்தையோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ இங்கே இரு. இங்கதான் இருக்கணும். நீ எங்க போற பிரீத்தி? என்னங்க, எனக்கு கதவு திறங்க. என்னங்க, ப்ளீஸ் கதவு திறங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவு திறங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னம்மா நீ எதுக்காக நீ இப்படி எல்லாம்? இல்லங்க, இல்ல, இன்னைக்கு அவனுக்கு வாரிசோட பாடத்தை அவன் எனக்கு கற்பிக்கிறாங்க. வாரிசோட பாடனா என்னன்னு அவனுக்கு நான் சொல்லி ஆகணும்ல. வாரிசுனா என்னன்னு அவனுக்கு புரியணும். இல்லங்க, அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்க எதுவும் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அமைதியா இருங்க. நீ இரு. என்ன பிரீத்தி, நீ எதுக்காக உன் மனசுல இருக்கிற காயங்களை இவங்களுக்கு காட்டுற? இங்க பாரு, இந்த பொருட்களை யாருதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த செருப்பு யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த பர்ஸ் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த பொருளை யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இது அப்புறம் இது யாருதுன்னு உனக்கு தெரியுமாடா? ஏதாவது தெரியுமா? இது அப்பாவோட அண்ணனோடது. என்னோட முதல் புருஷனோட.